இமெயில் படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை வனிதா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வனிதா ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு இமெயில். என்ன நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தின மாதிரி என்னையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு சார். மனோபலா சார் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சப்ரியான்ற ஒரு கேரக்டர் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜன் சாருக்கு எனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. கண்டிப்பா நான் இந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, ஏன்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேடையே. ஸோ இந்த மேடையில எனக்கும் மரியாதை கொடுத்து சார் எனக்கு பேச சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இமெயில். ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு கேம்னால எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பட் ஆனா எல்லாரும் எப்படி இந்த கேம்குள்ள போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி தான் இதுவும் கதை சொல்றேன்ல சார். ஸோ பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். இனிமேல் எல்லாமே கேம் விஷயத்துல சேஃபா இருப்பாங்க. ஸோ இந்த படம் அது. தேங்க்யூ, தேங்க்ஸ். படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான SR ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். இமெயில் படத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மீடியா, பிரஸ் மீடியா அவர்களுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இதுதான் முதல் மேடை, ஃபர்ஸ்ட் டைம். இந்த நேரத்தில் அமித் சார் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணார், அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சேன். விஜய் சேதுபதி சார் டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கு அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இமெயில் படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இதுல ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. இந்த படத்துல 2 சாங்கு, 3 ஃபைட் வச்சிருக்கேன். இது மொத்தம் வந்து 5 ஸ்டேட்ல ஷூட் பண்ணியிருக்கேன். பாம்பே, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்க சாங் மியூசிக் வந்து அவினாஷ் கவாஸ்கர். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஜோபின். 30 படத்துக்கு மேல பண்ண என் அருமை நண்பர் செல்வம் டிஓபியா பண்ணியிருக்காரு, ஒளிப்பதிவாளர். எடிட்டர் ராஜேஷ்குமார், அவர் சொல்லவே தேவையில்ல. தங்கமகன், வேலை இல்லாத பட்டதாரி, கந்தசாமி, நிறைய படங்களை, வெற்றி படங்களை வந்து எடிட்டரா பண்ணியிருக்காரு. அவருடைய முழு எனக்கு சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி செல்வம் சாரும் சரி ஒரு சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எஃபெக்ட் ஆண்டி. படத்துடைய முதுகெலும்பு மியூசிக் அண்ட் எஃபெக்ட். ஆண்டி என்ன நல்லா பண்ணியிருப்பாரு. இதோடைய பிரம்மாண்டா பண்ணது என்னுடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி. படத்தை பாருங்க, படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நடிகை கோமல் சர்மா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ல வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க டெக்னாலஜி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்கிற நிறைய டிவி வந்து லைவா போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயமா நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அந்த டெக்னாலஜி வைஸா தான் எல்லாருக்குமே போயிட்டு அது சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமானது. இப்போ நிறைய பேர் நீங்க எஜுகேஷனா பாத்தீங்கன்னா, அவங்க யாராவது நீங்க நிறைய எஜுகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புது இப்போ சப்ஜெக்ட் வைஸா நீங்க எவ்வளவு பார்த்தாலும் யூடியூப்ல போயிட்டு நீங்க எவ்வளவு சப்ஜெக்ட் வேணாலும் போயிட்டு கத்துக்கலாம். ஸோ டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்லது பண்ணிருக்கு ஒரு இருக்கிற ஹியூமன் கைண்டுக்கு. பட் இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து எப்பவுமே பார்த்தாங்க கேமிங் இது எல்லாம் வந்து உட்காந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனா
பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்க ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு நிறைய உங்களோட சக மனிதர்களுக்குள்ள சேர்ந்துட்டு நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றது அதெல்லாம் இப்போ குறைஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து இந்தியால இருக்கிற யூத்தும் இல்ல இந்தியால இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே வந்து அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம கிட்டங்க வந்து நிறைய கல்பனா சாவ்லா, நிறைய ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து வரலாம். இது ஆன்லைன்ல வர கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு. ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளரும் டைரக்டருக்கும் வந்து வாழ்த்துறேன். ஏன்னா இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்ல வந்து படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் இதுல அசோக் பத்தி சொல்லியே ஆகணும். அவங்க வந்து நண்பர், கடின உழைப்பாளி. அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அவங்களோட காது கூட அவங்க கிழிச்சிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள் அசோக், உங்களுக்கு இந்த படம் வந்து பெருசா வரணும் உங்களுக்காக. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜான் சருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நான் பேச கூப்பிடவங்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த புத்தாண்டு ஆரம்பிச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்க கிடைச்சது டு கம் ஃபார் திஸ் ஈவெண்ட். அது முக்கியமா உங்களை சந்திக்கிறதுக்காகவே நான் வந்தேன். அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இமெயில், இட்ஸ் அ வெரி கரண்ட் ட்ரெண்டிங் டைட்டில். தி டைட்டில் இட் செல்ஃப் ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பா இருக்கு. எல்லாருக்குமே இமெயில்னா என்னன்னு தெரியும். அது தெரியாத குழந்தை கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி எப்படி சொல்றது, ரொம்ப கேட்சி டைட்டில்னு கண்டிப்பா சொல்லலாம். கண்டிப்பா அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் யூனோ தெர் இஸ் ஒரு கதை கண்டிப்பா இருக்கு, கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இவங்க எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்டரி, எஸ்ஆர் ராஜன் அவர்கள் வந்து இந்த படம் வந்து எழுதி இயக்கிருக்காங்க. சவுண்ட்ஸ் லைக் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பேசுறத வச்சு பார்க்கும்போது சம்திங் டு டூ வித் கேமிங் அப்படின்றது தெரியுது. இந்த கேம்னாலே பிரச்சனை தான். அது எந்த பிக் பாஸ் கேமா இருந்தாலும் சரி, அது வந்து போன்ல இருக்கிற கேமா இருந்தாலும் சரி, இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு டூ வித் மைண்ட் கேம் இருக்கும். கண்டிப்பா அது எந்த கேமா இருந்தாலும் அந்த மைண்ட் அதுல இன்வால்வ் ஆகும். சோ அந்த மைண்டுங்கிறது வந்து அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம். அந்த மைண்ட் நம்ம வந்து என்னதான் கேமுக்குள்ள போனாலும் நம்மளோட மைண்ட வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடா வைக்கணும். அது எந்த கேமா இருந்தாலும் சரி, லைஃப்லயும் சரி, நம்மளோட மைண்ட நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அது இந்த காலத்து ஜெனரேஷன்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில கூட கூட ஐபேட கொடுத்துடுறாங்க, போனை கொடுத்துடுறாங்க. அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது. சின்ன குழந்தை அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்ற காலம் எல்லாம் போயிடுச்சு. ஸோ தே நோ மோர் தென் அஸ். போய் எல்லாத்தையும் ஓபன் பண்றது கொள்றது. மை கிட்ஸ் ஆல்சோ யூஸ் டு பி. என்னோட குட்டி பொண்ணு ஜெயாலாம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 வயசுல போன் உள்ள போய் அந்த ஆப்பிள்ல போய் பே பண்ணிடும். மாசம் வந்து பில்லு வரும்போது மட்டும் ஒரு 99 rupees போயிட்டே இருக்கும். என்னடா இந்த 99 rupeesனா ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. 2 வயசு 3 வயசு. ஸோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். பட் அங்கதான் நம்ம கத்துக்கணும் தட் கிட்ஸுக்கு எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணணும், எதுல எக்ஸ்போஸ் பண்ணணும், அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த படத்துல வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. நிறைய ஆக்ஷன் இருக்கு படத்துல, நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் புதுசா இருந்தது பார்க்கும்போது. அண்ட் ரிச்சா எடுத்திருக்காங்க. நான் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ரிச்சா, நல்ல லொகேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ கண்டிப்பா இதுல வந்து ஒரு படம் எடுத்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்றாங்க. ஸோ ஆல்வேஸ் நீங்க பிரஸ் மீடியா வந்து சொல்லவே வேண்டாம், நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. அது எந்த படமா இருந்தாலும் நீங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. பட் மக்களும் வந்து எஃபர்ட் எடுத்து, ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நியூ கமர்ஸ் வச்சு எடுக்கும் போது தியேட்டருக்கு போய் பாக்குறதுக்கான எஃபர்ட் கண்டிப்பா எடுக்கணும்.
அது வந்து இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது தே ஷுட் கெட், பட் இந்த சப்ஜெக்ட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஹோப்ஃபுல்லி வித் உங்க சப்போர்ட் இந்த படம் வந்து மக்களிடையில வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும். And I wish the team and S.R. Rajan and all the actors and technicians all the best. And கண்டிப்பா இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க as always. Thank you very much. Thank you. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இப்போதான் நேரில் பல பேரை சந்திக்கிறேன். ஸோ ஒரு வாரம் தாமதம் இருந்தாலும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஹெல்தி 2024. அண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம கொண்டாட முடியும். அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் தை திருநாள், ஃபார் கமிங் பொங்கல். மேடையில் அமர்ந்த பெரியவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் அருள்தாஸ் அண்ணன், ஆனால் நான் மனோர்னா உங்களோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கு நான் வீட்டிலலாம் அந்த மாதிரி பேசுகிறப்ப என்ன ஒரு மாதிரி உங்களை இமிட்டேட் பண்ணுவேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு நேரில் சந்திச்சதில். டு ஆல் தி அதர் சீனியர்ஸ், தேங்க்ஸ் டு கோமல், சனோஜ், டு சீனியர்ஸ் லைக் பாகிராஜ் சார், ராஜன் சார், அண்ட் டு எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ். அண்ட் இங்கே பயந்துட்டு இருந்தோம் ஒரு விதத்தில் மழை கொட்டிட போதோன்னு. அதையும் தாண்டி இந்த விழாவில் ஊக்கம் கொடுக்க வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. அண்ட் கெட்டிங் இன் டு இமெயில், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எஸ்ஆர் ராஜன் சார் அறிமுகப்படுத்தினது வாஸ் ஒன் மிஸ்டர் சாய் மோரா. அவருக்கும் இந்த தருணத்தில் ஐ நீட் டு சே தேங்க்யூ. இந்த படத்தோட பேக் போன், அஸ்திவாரம் எல்லாமே இஸ் ஒன் பர்சன் கால்டு எஸ்ஆர் ராஜன். மது சார் இன்ஃபேக்ட் பேசும்போது எல்லாம் கஷ்டங்கள் தாண்டி தனிமரமாக நின்னார்னு சொன்னார். இதோட வேறு, இந்த மரத்தோட வேறு, இமெயிலுங்கிற இந்த மரத்தோட வேறு அவர் தான். வாட் ஐ லைக் அபவுட் ராஜன் சார் இஸ், அவருக்கு சினிமா புதுசு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை சந்திக்கும் போது இந்த கதையை நரேட் பண்ணாரு. கதையில் ஆக்சுவலி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஆஸ் தி டைட்டில் சஜஸ்ட், இமெயில்னா ஆன்லைன் கேமிங், அதோட அடிக்ஷன், அதோட பாதிப்பு மூலமா நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அது மூலமா என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அழகான ஸ்கிரீன் பிளே, ரொம்ப கமர்ஷியலி வயபிளா அவர் டிசைன் பண்ணியிருந்தாரு. ஒருத்தோட படைப்புல இந்த லெவலுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ், ஸ்கிரீன் பிளே வைஸ், கண்டென்ட் எப்படி ஒருத்தர் சிந்திச்சாருன்னு பிரமிச்சேன். அண்ட் வாட் ஐ லைக் அபவுட் ஹிம் இஸ், சினிமாவை நேசிக்கிறவர். இந்த ஐடியா இருக்கு, இதை எப்படியாச்சும் ஸ்கிரீன்ல பிரதிபலிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜிஸ் ஒன்று சேரணும். அதுக்காக சரி இந்த ஆக்டர்ஸ், இது தமிழ் கன்னடா பைலிங்குலா பண்ணலான்னு இங்கேருந்து நம்ம இமெயிலில் ஒரு ரொம்ப அழகான ஃபீமேல் இருக்காங்க, ஹூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆன் த டயஸ் டுடே, ராகினி திவேதி. அவங்க இட் வாஸ் லவ்லி டு ஒர்க் வித் ஹர் ஆஸ் வெல். ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இந்த மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் ஆக்சுவல் சாங்ஸ்க்கும் ஜுபின் சரும் ஒரு அவினாஷ் பாஸ்கர், இப்படி நல்ல எனர்ஜிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு. ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. ஃபைட்டுக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இந்த ஜாக்கி சான் படங்களோ இல்லை குங்ஃபு சார்ந்த படங்களோட ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் எப்படிடா நம்ம ரெப்ளிகேட் பண்ண போறோம்னு தோணிட்டு இருந்துச்சு. அப்போ பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் நேபாளில இருந்து வந்தாரு. கோமல் ரொம்ப அழகா சொன்னாங்க, காது கிழிஞ்சு போச்சு, அதுக்குன்னு வாழ்த்துக்கள்னு அவங்க சொல்லலை. பட் ஸ்வீட் ஆஃப் ஹர், தேங்க்ஸ் டு மென்ஷன் தட். பட் இமெயில் திரைப்படத்தினுடைய இசை விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக, டிவி ஊடக எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இமெயில் படத்தை அவங்கள அந்த டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜன் அவர்கள். அதை ஊக்குவிக்கிற வகையில் நிறைய பேர் வந்துருக்கீங்க. மழையாக இருந்தால் கூட எல்லாம் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பொண்ணு பேர் என்னமா, தமிழ் சுத்தமாக பேசினாங்க, ஐஸ்வர்யா தமிழ் சுத்தமாக பேசினாங்க. அவங்க அதிகமாக சந்திக்கல. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ராஜன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னா, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால்
அவர் எப்பவுமே பேசுறதுல கான்ட்ரவர்சி வரும், அது ஒரு இது வரும். ஆனால் பாராட்டுறதுலையும் வந்து மனசார பாராட்டுறதுங்கிறது இருக்க, அதுதான் அவருடைய கிரேட்னஸ். எவ்வளோக்கு எவ்வளோ கோபமாக திட்டுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருந்தால் மனசார பாராட்டிடுவார். ஸோ இன்னைக்கு சினிமாவில் எல்லாரும் எவ்வளோ சிரமப்பட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து அடிக்கடி எல்லா மேடையிலையும் சிறு தயாரிப்புகளுக்காக குரல் கொடுத்து பேசிட்டு இருக்கிறது அவரு. இப்போ இவர் பாலாஜி அவர் பேசும்போது கூட ரொம்ப குறைபட்டு சொல்லிட்டு இருந்தாரு, என்னென்ன சிறு படங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ராஜன் சார் வந்து நிறைய எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய தடவை சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதே ஸ்டேஜில் நானே கூட வந்து அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து 4 தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டர் கண்டிப்பாக சின்ன படங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பல தடவை சொல்லியாச்சு. இந்த சின்ன படங்கள் எப்படி வரும்? ஸ்கிரீனுக்கு வந்தால் தானே ஜனங்க பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஸ்கிரீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, 500 கோடியில் ஒரு சினிமா சீரழிஞ்சிடக்கூடாது, சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல விதமாக உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதையும் இப்படி தேட்டரில் வந்து ஒரு தேட்டராவது ஒரு சின்ன படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா சிறு முதலீட்டாளர் படங்களுக்கு எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து சின்ன படத்தில் புதுசாக அறிமுகமாகிற மாதிரி தான் எல்லாமே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் பெருசாக வளர்ந்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்தோடனே ராஜன் சார் ரொம்ப வருத்தமாக தான் சொன்னார், ஒரு 5 பேர் தான், அதை தவிர்த்து வேறு படங்கள் ஒன்றுமே இன்னைக்கு ஓடுற மாதிரி இல்லை, அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுதான் அவர் பேசும்போதும் வந்து மனம் விட்டு பேசி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டையும் அப்ரிசியேட் பண்ணார். இப்போ படத்தை இமெயில் நம்ம அசோக் ரொம்ப கொடுத்து வச்சவர். அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்கள் எல்லாம் கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க. அது டைரக்டர் படத்துல பார்த்தோன்னே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அது அவர் பாட்டுலாம் நடிக்கும் போது அவருக்கு நம்ம தான் ஸ்கிரீன்ல தான் பாக்குறோம், அதுல ஒரு டேக் ஓகே தான் மாறும். ஆனா அவர் அசோக் அப்படி இல்லையே, எல்லா டேக்கும் தப்பா கவுண்ட் பண்ணி சூரலாசித்தங்கள் சொன்னேன், தப்பா செஞ்ச ஒரு 5-6 டேக்கு 5-6 தடவை கட்டி பிடிக்கலான்னு. அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஸோ அவர் இதுக்கு முன்னால இப்பதான் ஒரு படம் அது ஓகே பேபி, அதுல பிரமாமா டான்ஸ் ஆடிட்டார். அதுல 2ம் இருந்தது. அந்த ஒரே பாட்டுல ஒரு டான்ஸ்லயே வந்து பரதநாட்டியமும் அதுவும் இருந்தது, மாடர்னும் அதுவும் இருந்தது. ஸோ இதுல வந்து என்னென்ன ஸ்பெஷலா வந்து இதுல வந்து அவர் ராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஃபைட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யாரும் ஸ்டண்ட் மாஸ்டர் தெரியல. ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர், கேமராமேனு இவங்களெல்லாம் அவர் ராஜன் சார் டைரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எல்லாத்துக்கும் வர்ற சோதனை தான். யாருக்கு அது சோதனை வந்தால் தான் நல்லது. சோதனை வராமல் வந்து சுவை இருக்காது, வெறும் இது சாதனையும் படைக்க முடியாது. அதனால அது விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதல்ல, ஃபைனலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். அது எல்லாருமே இப்போ ராஜன் சார் சொன்னார், ஃபைனல் அவுட்புட்டு எல்லாரும் ரிச்சாக வந்திருக்கு, இத்தனை லொக்கேஷனில் போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க. ஸோ வரும்போது யோசனை பண்ணிட்டு வந்து இந்த இமெயில்ங்கிறது வந்து இதை கண்டுபிடிச்சதே ஒரு இந்தியன் தான், சிவா ஐயாதுரை. ஸோ அவர்னாலதான் வந்து அந்த இமெயில்னால தான் இந்த அட்டு அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையே போட்டு, அது வந்து இதுதான் இமெயில் இருந்தா ஃபெமிலியர் ஆச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா இந்த இமெயில் வந்ததுல வந்து நிறைய பேர் வந்து அதாவது இயற்கை வளம் இருக்க
மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றது. அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறைய பாதுகாப்பு. என்னன்னா பேப்பர்ல தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம், அந்த பேப்பருக்காக மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. இப்ப இந்த இமெயில் வந்ததுலேருந்து அந்த மரங்கள் வெட்டுறது பாதுகாக்கப்பட்டது. அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம். அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் என்னன்னா, இந்த நிறைய இளைஞர்கள் செருப்படியிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமெயில் மூலமா கிடைச்சது. ஏன்னா முன்னால ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஏதாவது பேசி ஒரு லெட்டர் கொடுத்தான்னு வைங்களேன், உடனே கால் இருக்கிறது கழட்டுமா அப்படிங்கிற மாதிரி கழட்டிடுவாங்க சில நேரங்களில் கூட. இப்ப இந்த இமெயில் அது இல்லை பாருங்க. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பிற்குரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், மிகச்சிறந்த திரைக்கதை வசனகர்த்தா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய புகழ்பெற்ற கதாசிரியர், அருமை சகோதரர் கே. பாக்யராஜ் அவர்களே, மற்றும் எஸ்ஆர் பிலிம் ஃபேக்டரி மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு தயாரித்திருக்கிற இமெயில் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வாழ்த்திய அன்பு சகோதரர்களே, லொல்லு வழக்கமா லொல்லு பண்றோம், இன்னைக்கு ரொம்ப அழகா பேசிட்டு போய் லொல்லு இல்லாம உட்காந்துட்டார். தம்பி அசோக் கதாநாயகனா நடிச்சிருக்காரு, சிறப்பா நடிச்சிருக்காரு. எஸ்ஆர் பிலிம்ஸ் ஃபேக்டரியுடைய உரிமையாளரும் கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, இயக்கம் போன்ற எல்லா அமைப்புகளும் ஏற்று மன துணிச்சலோடு இந்த படத்தை மிக அற்புதமாக இயக்கியிருக்கிறார். ஐயா பாக்யராஜ் அவர்களும் நானும் நிறைய படத்துக்கு வாழ்த்துவதற்காக அழைப்பார்கள். அப்படித்தான் அருமை தம்பி சக்தி சரவணன் இங்கே அழைத்தார். நான் எல்லா படம் போலதான் இருக்கோம். எல்லாமே பல நல்ல படங்கள் வந்திருக்கு, பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்கள் ஒரு மாதிரி இருக்கும். சரி, நம்ம எல்லாத்தையும் ஒரே லெவல் பார்க்க முடியாது. ஆனா இந்த படத்தை நான் சுமாரா நினைச்சுதான் வந்தேன். ஆனா ரொம்ப அற்புதமா, இது ஒரு சின்ன படம் சொல்லவே முடியாது. சின்ன படமே இல்லை, நல்ல படம். செலவுகள் பண்ணியிருக்காங்க, ரிச்சா பண்ணியிருக்காங்க. ஒரு மசாலா படம் குஜாலா இருக்குது. மசாலா தான் அது தேவை. அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அது குஜாலா, அதையும் சேர்த்திருக்காரு. ஃபைட் பியூட்டிஃபுல், அருமை. ஒரு லேடியை வச்சு பண்ணியிருக்காரு. அந்த லேடி எங்க ஓடி போச்சா? ஈரேனியா? இனி வரவே கூடாது, தமிழ் சினிமா பக்கம் வரவே கூடாது. யார் ஒருவரை மரியாதை கொடுத்து படத்தில் போட்டு நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரொமோஷனுக்கு வரணும். அந்த ப்ரொமோஷனுக்கு வர்றதே அவங்க ப்ரொமோஷன் தான். அதுவும் நாங்கள் படம் எடுக்கிற காலத்திலிருந்து செலவு பண்ணி எல்லா தேவைகளையும் அளவுக்கு அதிகமாக பண்ணி அவங்களை ப்ரொமோட் பண்ணுறோம். நடிக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நடிக்க தெரியாதவங்களுக்கு இயக்குனர் கற்றுக் கொடுக்குறாரு. குழந்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி, ஒரு களிமண்ணை பொம்மை பிடிக்கிற மாதிரி இயக்குனர்கள் பல நடிகர்கள் உருவாக்குறாங்க. உருவாக்கி வந்த பிறகு படம் வெற்றி பெற்ற யாருக்கிட்ட போறாங்க? ஹீரோ ஹீரோயின் கிட்ட. இதோ மரியாதை கொடுத்து தம்பி அசோக் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். வராம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ப்ரொடியூசருக்கும் தனக்கும் நாம நடிச்சிருக்கோம், வரணும், கலந்துக்கணும். நம்ம ஹீரோயினுக்கு சிலர் மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம எல்லாரையும் குறை சொல்லலை. ஆனால் மரியாதை கொடுக்காது. ஒருவேளை அவங்க வெளியூர் ஷூட்டிங்ல இருக்கலாம். சிலர் அப்படி அவங்க கிட்ட தேதி கேட்காம நாம ஒரு தேதி வச்சுட்டு அந்த நாள்ல வாங்கினா வெளி ஷூட்டிங் தான் வர முடியாது. அவங்கள நாம மன்னிச்சிடலாம். ஆனால் படத்தில நடிச்சுட்டு நல்லா வீட்டில் கஞ்சியோ கூழோ இங்க வந்தா ஹார்லிக்ஸ் போன்விட்டான்னு குடிச்சு உடம்ப கொஞ்சம் ஏத்திக்கின்னு அடுத்த படத்துக்கு தயாராயிட்டு
ப்ரமோஷனுக்கு வரலன்னா மிகப்பெரிய கஷ்டம். அது எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி இருந்தால், ஆனா நம்ம அவங்கள கேட்டு வைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடாது, அவங்க மேல குறை சொல்லக்கூடாது. நாம அப்படிப்பட்ட ஆள் இல்லை. தவறு செய்யறவங்க தான் கண்டிக்கிறோம், நல்லது செய்யறவங்கலாம் பாராட்டுறோம். தம்பியை ஒன்று சொன்னாங்க, படம் எடுத்து முடிச்ச பிறகு எல்லாரும் தனியா விட்டு போயிட்டாங்க, இதான் சினிமா. அதுக்காக எல்லாரும் இல்லை, சில உயர் நண்பர்கள் இருக்காங்க, சில டெக்னீஷியன்ஸ், சில ஆர்டிஸ்ட், அந்த தயாரிப்பாளர் கூடவே கடைசி வரைக்கும் சிலர் தான், ஒரு 20% தான், 80% இருக்க மாட்டாங்க. உதாரணமா ஒரு தாசில்தார் உங்களுக்கு ஒரு ஊர்ல நீர்நிலை எப்படி இருக்குது, கிணறு இருக்கு, தண்ணி இருக்கா, பயிர் எப்படி இருக்கு, ஒரு கணக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்காக வர்றாரு. வந்து எங்க ஊரெல்லாம் பார்க்கறாரு, வளங்கள் எல்லாம் குறிச்சிக்கிறாரு. கடைசியில் இந்த கிணத்தை எட்டி பார்த்து தண்ணி இருக்கான்னு பார்க்கறாரு, தப்புன்னு சரிக்கு விழுந்துடுறாரு உள்ள. தாசில்தார் உள்ள விழுந்த உடனே இருந்தாங்க 5-6 பேர் ஓடி வந்து ஒரு கயிறை தூக்கிட்டு வந்து அதுல போட்டு அவரை கயிறை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கிட்டே இருக்காங்க. பாதி வந்துட்டார் தாசில்தார். பாதி வந்த உடனே அந்த கலெக்டர் ஆபீஸ் பியூன் ஓடி வர்றான். சார் சார் சார், புது தாசில்தார் வந்துட்டார் சார்ன்றான். ஆபீஸுக்கு புது தாசில்தார் வந்துட்டாருன்னா, இந்த தூக்கி பிடிச்சானுங்க பாரு கயிறை, பாதி வந்துட்டாரு பாருங்க பழைய தாசில்தார், தப்புன்னு விட்டுட்டு புது தாசில்தார்கிட்ட ஓட்டாங்க. ஆக பழைய தாசில்தார் க்ளோஸ். அப்படித்தான் நண்பர்கள் பாதியிலே கழித்திருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோரையும் நம்பாதீர்கள். தன்னம்பிக்கையோடு நம் காலில் நிற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக காலே இருக்காது. கால் பக்கத்துல கால் இருந்தா கா, அந்த காவுக்கு கால் உண்டு. ஆனா வள்ளுவ பெருந்தகை கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக, ஒரு காலம் இருக்காது. ஏனென்றால் தன் காலில் அவர்கள் நிற்க வேண்டும். அதுவும் சினிமாவில் நம்ம காலில் தான் நிற்கணும்.